ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிள்ளையார்பட்டியில் அமைஞ்சிருக்க கற்பக விநாயகரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்டு வரலாறுகளையும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எந்த ஊரில் இருக்குன்னா, அதாவது பிள்ளையார்பட்டியில் தாங்க இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கோயில் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து காரைக்குடி போகிற வழியில் காரைக்குடியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் முன்னாடி ஒரு சிவன் கோவிலாக தாங்க இருந்திருக்குது. அதாவது அரசர்கள் காலத்தில் இந்த கோவில் சிவன் கோவிலாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது எதனால் அப்படின்னு சொல்லனா, முன்னொரு காலத்தில் நிறைய திருடங்கள் இருந்திருப்பாங்க. அந்த திருடங்கள் யாருமே வீட்டில் உள்ள பொருட்களை களவாட வருவாங்க. ஆனால் கோவிலில் உள்ள பொருட்களை அவங்க திருட மாட்டாங்க. அதனால தாங்க இந்த நகைகளை பூரா ஒரு சிவலிங்கம் மாதிரி அமைச்சு சிவலிங்கத்துக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஸோ திருடங்க யாரும் அந்த நகைகளை போய் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அங்கே இருந்த பக்தர்கள் எல்லாருமே அங்கே பிள்ளையாரை வழிபட ஆரம்பித்ததுனால, அதாவது இதனால தான் வழிபட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் பிள்ளையாரை வழிபட ஆரம்பித்தாங்க. அப்படி வழிபட்டதுனால அங்கே பிள்ளையார் உருவானார். இந்த கோவில் ஒரு சிறிய மலையின் அடிவாரத்து அமைஞ்சிருக்குது. அதனால ஒரு சிறிய மலையில் ஒரு பெரிய பாறை இருந்ததுனால அந்த பாறையை குடைஞ்சு இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அதனால் இதை குடைய பெற்றது, அது மாதிரி குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கோயில் கற்பக விநாயகர் அமைஞ்சிருக்காரு. மலையை குடைஞ்சு அமைச்சதுனால இங்கே சுமார் 6 அடி உயரமுள்ள கற்பக பிள்ளையார் உருவம் வடக்கு திசையை பார்த்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறையா சிவன் மற்றும் நிறைய கடவுளோட உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 1291 1238 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை பல்லவர்களுக்கு முன்பே குடைவரை கோவில்களை அமைத்த ஒரு பெருமை பாண்டியவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க முருகன், அதாவது இங்கே இருக்க பிள்ளையாரை எருக்காட்டூர் அந்த ஊரை அதாவது பிள்ளையார்பட்டியை எப்படி சொல்கிறாங்கன்னா, எருக்காட்டூர், மருதங்குடி, திருவீங்கைக்குடி, திருவீங்கைஸ்வரம், ராசநாராயணபுரம், மேலும் மருதங்கூர், தென்மருதூர், கணேசபுரம், கணேச மாநகரம், பிள்ளையார் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை நிறைய பேர்னால அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. பிள்ளையார்பட்டிக்கு அதிகமான பக்தர்கள் வருகை புரிஞ்சுட்டு இருக்காங்கங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இந்த கோவிலை விசிட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். அது மட்டும் இல்லாமல் இங்கே போனீங்கன்னா பக்கத்தில் இருக்க நம்மளோட முருகன், அதாவது இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டரோ 12 கிலோமீட்டர் தாங்க நம்மளோட குன்றக்குடி முருகன் கோவிலும் அமைஞ்சிருக்கு. இங்கே போகிறவங்க கண்டிப்பாக குன்றக்குடி முருகன் கோயிலும் போயிட்டு வாங்க. ப்ளஸ் இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த இவங்க சொல்லுவாங்க, யார் சொல்கிறது, இந்த பணத்துக்கெல்லாம் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியை சொல்லுவாங்கள்ல, நல்லா குண்டா தொப்பை வச்சுருப்பார்ல, அவரோட கோவிலும் குபேரர்னு நினைக்கிறேன். குபேரர் அவரோட கோவிலும் இங்கே அமைஞ்சிருக்குது. பட்டு விசிட் பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பர் ஒர்த்தபிளான பிளேஸு. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymote e-shopping. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான்.